தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட திமுக உறுப்பினர்கள் அனைவரும் இன்றும் கடும் அமளியில் ஈடுபட்டு பேரவையை நடத்த விடாமல் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். சட்ட திருத்த மசோதாக்களை கிழித்தெறிந்தும் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டும் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் தமிழக மக்கள் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று பொதுத்துறை, சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நீதித்துறை, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை உள்ளிட்ட மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்ற போது திமுக உறுப்பினர்கள் கடும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். விவாதத்தின் போது காவல்துறை வீட்டு வசதி கழகம் குறித்த எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தக்க பதிலடி கொடுத்து பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் முதலமைச்சரின் பேச்சுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். பேரவைத் தலைவர் திரு ப. தனபால் பலமுறை கேட்டுக்கொண்ட போதிலும் திமுக உறுப்பினர்கள் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் தொடர் கூச்சலில் ஈடுபட்டதால் பேரவை நேரம் வீணடிக்கப்பட்டது. மேலும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை தொடர்ந்து முக்கிய சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற விடாமல் திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். மேலும் பேரவை ஆவணங்களை கிழித்து பேரவைத் தலைவர் இருக்கையை நோக்கி வீசி எறிந்த திமுகவினர் அராஜக செயல்கள் காண்போரை முகம் சுளிக்க வைத்தது. திமுக பெண் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் சபாநாயகரின் இருக்கையை முற்றுகையிட்டு கடும் ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேரவை அலுவல்களை நடத்த இயலாத நிலை ஏற்பட்டது.
திமுக உறுப்பினர்களின் ரகளை மற்றும் அராஜக செயல்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மக்களுடைய வரிப்பணங்களை விரயம் செய்வது மட்டுமல்லாது இவர்களை நம்பி வாக்களித்த மக்களுடைய நம்பிக்கைகளையும் பொய்யாக்கும் விதத்திலே அவர்கள் தொடர்ந்து அராஜகமான முறையிலே ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் என்ற போர்வையில் ஜனநாயகத்துக்கு எதிராக அந்த புனிதமான ஒரு சட்டமன்றத்திலே அந்த பேரவை கூட்டம் தொடர்ந்து நடவிடாமல் தொடர்ந்து அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தியே கொண்டிருந்தார்கள். இதை நான் வன்மையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் ஒட்டுமொத்த ஒரு குடிமகன் என்ற அடிப்படையிலும் இது போன்ற செயல்பாடுகளை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்து கொண்டிருப்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதுவும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வர் தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டு அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மீது வேண்டுமென்றே இவர்கள் குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் என்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். காவலர்களின் வீட்டு வசதி தொடர்பாக பேசுவதற்கு திமுக உறுப்பினருக்கு தகுதி இல்லை என்கிற ஒரு கருத்தை வெளியிடுகிறார். இந்த கருத்தை ஏற்க முடியவில்லை என்றால் வழக்கம் போல திமுக தன்னுடைய ஆட்சேபத்தை தெரிவித்து வெளிநடப்பு செய்துவிட்டு அவை நடவடிக்கைகளிலே பங்கேற்று அவை அமைதியாக நடைபெற ஒத்துழைக்கலாம். ஆனால் அவர்கள் தொடர்ந்து முதலில் ஒரு 25-30 நிமிடங்கள், மீண்டும் ஒரு 1.5 மணி நேரம், சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அரசுக்கும் முதல்வருக்கும் சபாநாயகருக்கும் எதிராக கோஷங்களை மிக உரத்த குரலில் எழுப்பி அவை நடவடிக்கையிலே ஸ்தம்பிக்க செய்தது என்பது ஏற்புடையதாக இல்லை என்பதுதான் பொதுமக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை நடந்து கொண்ட விதத்தை பார்க்கிற பொழுது அவர் சட்டமன்றத்திற்கு வருவதற்கே தகுதியற்றவர்கள் என்பதைத்தான் அவர்களது நடவடிக்கைகள் எடுத்து காட்டுகின்றன. அவர்கள் சாதாரணமாக சபாநாயகர் எழுந்தாலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து விட வேண்டும், அதுதான் விதி. அல்லது சட்டமன்ற நடவடிக்கையிலே கலந்து கொள்ள விருப்பமில்லை என்றால் ஜனநாயக முறைப்படி வெளிநடப்பு செய்யலாம், அதுவும் ஒரு வழி. அதையெல்லாம் விட்டுவிட்டு சபாநாயகரை கண்டபடி திட்டுவதும் கூக்குரல் எழுப்புவதும் இதுவரையில நடைபெறாத ஒன்று. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு மிக முக்கியமான பதவி. அந்த பதவியில் இருப்பவர்கள் பொறுப்பும் கண்ணியமும் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் அந்த காட்சியில பார்க்கிற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் என்று கருதப்படுகிற மு.க. ஸ்டாலின் அவரே சபாநாயகர் முன்பு போய் தன்னுடைய அந்த பில்லு மசோதாவை கிழித்து எறிகிறார் என்றால் இவையெல்லாம் உண்மையிலேயே மிக மிக கண்டிக்கத்தக்கவை. அதாவது இது வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும். அதாவது முதலாவது இவங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, புள்ளி விவரத்தோடு மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள் சிறப்பாக எடுத்து அனைத்தையும் பேசுகிறாரே என்று இவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வெளிப்பாடே அதான். ஏன்னா எதை கேட்டாலும் பதில் சொல்லும் அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக பதிலளித்து எந்த காரணத்தில் எப்போது காவலர் வீட்டு வசதி கழகம் உருவாக்கப்பட்டது, அது எப்படி நடைமுறைக்கு செயல்பட்டு வந்தது என்பதையெல்லாம் சிறப்பாக எடுத்துரைக்கும் போது அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு செயல் என்னால் ஆதங்கத்தினால் ஏற்பட்ட விளைவுதான் இது. இரண்டாவது, அநாகரிகமான செயல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களினுடைய புகழ் மக்கள் மத்தியில் பரவுவதை தடுக்க இது போன்ற நடவடிக்கைகளை திமுக ஈடுபடுவது இது இந்த முயற்சி பலிக்காது. நாட்டு மக்கள் அவர்கள் விழித்துக் கொண்டு நல்லவர்களின் பக்கம், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் பக்கம் இருப்பாங்க. அதனால இது ரொம்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த போக்கை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் முழுமையாக மாற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் எழுச்சியோடு கிளர்ந்தெழுந்து அவர்களுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் கூட ஏற்படும். தமிழகமே இன்றைக்கு பார்த்து வேதனைப்படுகிறது. வாக்களித்த வாக்காளர்கள் எல்லாம் வெட்கி தலைகுனிகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வருங்காலங்களில இந்த ஒரு இடத்தையாவது அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளுகிற, இந்த எதிர்கட்சி என்கிற அதையாவது தக்க வைத்துக் கொள்ளுகிற அந்த சூழலை கூட அவர்கள் மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இது மிக தெளிவாக காட்டுகிறது. பேப்பர்களை கிழித்து எறிந்து, அதுவும் சபாநாயகரின் முகத்திலே கிழித்து எறிவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. சபாநாயகரின் எளிய பின்னணியை இவர்கள் மதிப்பதில்லை. இவ்வளவு ஒரு எளிய மனிதர் இவ்வளவு உயர்ந்த இடத்திலே இருக்கிறார். இதை மதித்து நடக்க வேண்டிய பொறுப்பு ஒரு எதிர்க்கட்சியினருக்கு இருக்கிறது அல்லவா? அதை இவர்கள் மறைக்கிறார்கள். மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளனாக நான் இது போன்ற செயல்களை தமிழக சட்டசபையில் பார்த்ததே கிடையாது. வன்மையாக கண்டிக்கிறேன். காவலர்களுக்காக வீட்டு வசதியை செய்து தந்தவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை தொடர்ந்து அதை கருணாநிதி அவர்கள் ஆட்சி ஏற்றவுடன் அந்த வீட்டு வசதி வேண்டாம் என்று அந்த திட்டத்தையே முடக்கினார்.
மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1991 ஆட்சி ஏற்ற பொழுது அந்த திட்டத்தை கொண்டு வந்ததை தெளிவாக சொன்னார்கள். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தொடர்ந்து அமளியிலே ஈடுபட்டார்கள். சட்டசபையை நடத்த விடாமல் உள்ளே இருந்து கூச்சலும் குழப்பமும், சேர்களை உடைப்பது, பேப்பரை எல்லாம் கிழித்து சபாநாயகர் முன்னால் எரிவது போன்ற செயல்களில், அநாகரிகமான செயல்களில் இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாத அளவு அவர்களுக்கு அதிகமாக உறுப்பினர்கள் இருப்பதாக எண்ணிக்கொண்டு இத்தகைய செயல்கள் செய்கிறார்கள். இவர்கள் செய்த இந்த வன்முறை செயல் சட்டசபைக்குள் கூச்சல் குழப்பத்தை உருவாக்கியது, வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன்.